தமிழ்நாடு கடலில் தத்தளிப்பதாக பொய் பிரச்சாரம் செய்த முதல்வர் விஜய் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு என்றும், பணிக்கு செல்லும் பெண்களில் 42% தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், பெண் கல்வி, பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் என முதல்வர் விஜய் பேசியதாக உதயநிதி தெரிவித்துள்ளார். இவையெல்லாம் ஒரு மாத கால தவிக அரசின் சாதனைகளா அல்லது 5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளா என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசின் சாதனைகள் மீது தவிக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தண்ணீருக்கு வழி இல்லாமல் குறுவை தொகுப்பை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளதாக திமுக விமர்சித்துள்ளது. கர்நாடக சென்ற முதல்வர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா எனவும் வினவியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதே ஜூன் 12ஆம் தேதியில் டெல்டா விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்காக திமுக அரசு மேட்டூர் அணையை திறந்து சாதனை படைத்ததாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. ஆனால் நடப்பாண்டில் போதிய நீர் இல்லாததால் அணை திறக்கப்படாமல் டெல்டா விவசாயிகள் வாடிப்போய் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளது. தண்ணீருக்கு வழி செய்யாமல் குறுவை சிறப்பு தொகுப்பு என்று ரீல்ஸ் ஆட்சி நடத்தும் முதல்வர் விஜய் தனது சொந்த வேண்டுதலுக்காக கர்நாடகா சென்றுள்ளதாகவும் திமுக விமர்சித்துள்ளது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 19 TMC தண்ணீரை கர்நாடகா தராத நிலையில் அம்மாநில அரசிடம் பேசி முதல்வர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா எனவும் திமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது.